ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல கூட நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள்ல விசேஷ விதமாக தேவனை அறிகிற அறிவில வளர்வது எப்படி? தேவனை அறிகிற அறிவில வளர்வது எப்படி? தேவனை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். உலகத்துல ஒரு வாசகத்தை நாம் கேட்கிறோம் அனுதினமும். சில நேரங்களில் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் என்று அந்த வாசகத்தை நாம் படிக்கிறோம். ஆளும் அறிவும் வளர்றதுதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு அருமையானவில்ல, வளர்ச்சி என்பதை குறித்து உலகத்தில் எல்லாமே தெரியும். சில நேரங்களில் மனிதர்களை பாருங்க, குழந்தையாக உருவாகிறார்கள், குழந்தையாக பிறந்து இளங்குழந்தையாக கொஞ்சம் 5 வயசு 6 வயசு 10 வயசு ஒரு 15-20 வயசு வாலிபனாக, ஒரு கணவனாக, ஒரு முதிர் வயது உள்ள முதிர்வராக, அதுக்கு பிற்பாடு வயசானவராக, அதுக்கு பிற்பாடு மீண்டும் அவர்கள் அந்த குழந்தை பருவத்தை கடந்து சென்று மரணத்தை கண்டடைகிறதை பார்க்க அந்த வளர்ச்சி மனிதனிடத்துல காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில தங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை தங்களை விட உயர்ந்த அளவுல வளர்ந்து இருப்பாங்க பாருங்க. ஆனா நம்ம இடத்துல, நம்ம வீட்டாண்ட, நம்ம தோட்டத்துல, நம்ம வீட்டாண்ட, நம்முடைய வயல்வெளியில, நம்முடைய வயல் நிலங்களில சில மரம் செடி கொடி விவசாயம் செய்கிற நமக்கு நன்றா தெரியும். அது நெல்லு பயிரானாலும், ராகி கேவுரு பயிரானாலும், கம்பானாலும், சோளமானாலும், சில சிறு தானியங்கள், பெரிய தானியங்கள், இவைகளெல்லாம் ஒரு விதையை போட்ட உடனே விளைச்சல் உண்டாகிறத பார்க்க. தேங்காய் செடி, மாங்காய் செடி, பனங்காய் செடி, புளியாஞ்செடி, புங்க மரம், கொயாக்கா மரம், சாத்துக்கொடி, இவைகள் என்னென்ன பழங்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கோ, நாகப்பழம், இந்த பழம், இந்த ஃப்ரூட்ஸ், மரம் செடி கொடி, இவைகள் எல்லாம் நம்ம வீட்டாண்ட நம்ம கையில வச்சிருப்போம் பாருங்க. அந்த செடிங்களை நம்ம கையில வச்சு மண்ணை தோண்டி நம்ம புதைப்போம். சில வருடங்கள் ஆன பிற்பாடு அந்த மரத்திலே நம்ம ஏறி உட்காருவோம் பாருங்க. அந்த கிளையை கூட நம்மளால தூக்க இயலாது. அந்த அளவுல அந்த மரம் வளர்ந்து இருக்கும். வளர்ச்சி ரொம்ப வெயிட் ஆயிடும், ரொம்ப உயரமாகும், மாறிவிடும். ஒவ்வொன்றும் பனைமர தளவுல சில மரங்கள் வளர்கிறது பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவலாகிய நாம் நம்முடைய சபைகள் என்று கூட கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த கிறிஸ்துவ மரம் வைப்போம். அது நம்முடைய பில்டிங்கை விட அதிகமாக வளர்ந்து இருக்கும் பாருங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. நம்ம பிள்ளைங்க கூட சின்னவங்களா இருப்பாங்க, அவங்க தான் கொண்டாந்து இருப்பாங்க. அதை அந்த பாட்டுக்குள்ளாக சின்னதாக அவங்க தான் சுமந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா பிள்ளைங்க அந்த மரத்தை அளவுல கொஞ்சம் தான் நிற்பாங்க. ஒரு 3 அடி 4 அடி 6 அடி பாத்தீங்கன்னாக்கா அந்த மரம் எங்கேயோ பனைமரத்து அளவுல நம்முடைய நம்முடைய கட்டிடத்தை விட உயரமாக, நம்முடைய பில்டிங்கை விட, சபையை விட உயர்ந்து கடுக்கும் பாருங்க அந்த மரம். அப்போ வளர்ச்சி. அப்போ சமுதாயத்துல சில மரம் செடி கொடிகள் பயிர் வகைகள் இவைகள் எல்லாம் வளர்ச்சி அடைகிறத பார்க்கிறோம். வளர்ந்து பலன் தருகிறத பார்க்கிறோம். வளர்ந்து அதனுடைய கனிகளை தருகிறத பார்க்கிறோம். அவனமாகவே மனிதர்களாகிய நாம் சரீரத்தில் வளர்கிறோம், ஆஸ்தியில வளர்கிறோம், அந்தஸ்தில் வளர்கிறோம், அறிவில வளர்கிறோம், ஆத்மாவில் வளர்கிறோம், சபைகள் வளர்கிறது, அரசியல் வளர்கிறது, பணத்துல வளர்கிறோம், பலத்துல வளர்கிறோம், அரசியல் பேரும் புகழ்ச்சியில வளர்கிறோம், பேச்சில வளர்கிறோம், அதாவது வீண் வார்த்தையில கூட வளர்கிறோம். அவங்களால வாய் கொடுக்காதீங்கப்பா, அவங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, வீணான வார்த்தையிலன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ வளர்ச்சி வீணான வளர்ச்சி அல்ல, வேண்டாம், நல்ல வளர்ச்சியாக வல்லமையான வார்த்தையில நீங்க எவைகளிலே வளர்ந்து இருக்கிறீர்கள்? நீங்கள் எவைகளிலே வளர்ந்து இருக்கிறீர்கள்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் என்று உலகத்தான் சொன்ன வண்ணமாக நாம் வளர்ச்சி எதில் இருக்கிறது?
அருமையானவர்ல, அறிவில, ஞானத்துல, படிப்புல, ஆஸ்தியில, அந்தஸ்துல, அரசியல்வாதிகள, பேரும் புகழ்ச்சியும் எல்லாவற்றிலும் ஆளும் வளர்ந்து இருக்கிற இவைகள் எல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் வேண்டான்னு சொல்லல. பட் இவைகளிலும் நாம் ஆவிக்குரிய ஜீவித்துல எவைகளெல்லாம் நாம் வளரணும். இயேசு சொன்னார் இல்லையா? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதீர்கள். இல்லைங்களா? அநேகர் நெரிப்பாங்க. இதுதான் எங்கள் வளர்ச்சி பாருங்க அப்படின்னு. நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க. எவ்வளவு வளர்ச்சியா இருக்கோம் பாருங்க. கடவுள் எங்களை எப்படி வளர்ச்சியா வைத்து இருக்கிறார். ஆனா, அவங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த குணாதிசயங்கள் ஒன்றும் அவர்களுடைய வளர்ச்சி அடையாது. வளர்ச்சி அடையாதவைகளில் கூட சில நேரங்களில் வளர்ந்திருப்பார்கள். நாம் எவைகளில் வளரணும்? ஆண்டவர் அறிகிற அறிவிலை வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் எவைகளில் வளர வேண்டும்? வளராத நம்ம நெருக்கி போடுகிற காரியங்கள் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்காவுல வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம மார்க் 4ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம் என்றால் 1 முதல் 9 வசனங்களை, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களில விதைக்கிறவனை குறித்து அருமையாக இயேசு கிறிஸ்தானவர் விளக்கி காண்பித்ததை பார்க்கிறோம். சில விதைகள் வழி அருகே, சில விதைகள் கற்பாறை மேலே, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. நல்ல நிலத்துல விழுந்தது 100ம் 60ம் 30மாக பலன் தந்தது. பட் முள்ளுள்ள இடங்களில விழுந்தது. அந்த முள் நெருக்கி அதை வளர விடாதபடிக்கு செஞ்சது. கற்பாரின் மேல விழுந்தது. அது வேர் கொள்ளாததுனால காய்ந்து தீந்து போனது. வழி அருகே விழுந்தப்பட்டது. பறவைகள் வந்து பட்சித்ததாக அருமையாக ஆண்டவர் விதைக்கிறவனை குறித்து விளக்கம் சொல்லி நமக்கு அருமையாக எச்சரித்து நமக்கு புத்தி சொன்னதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம், The First Peter chapter 2 verse 1 to 3. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்கள் வாசிக்கிற தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவுசெய்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், போராமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதா பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருங்கள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் புதிதா பிறந்த குழந்தைகளை போல வளரணும்னா திருவசனமாகிய ஞானப்பால், கலகமில்லாத, கலங்கமே இல்லை, கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல திருவசனமாகிய ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளுங்க. அவைகளை தான் நீங்கள் வளரணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு வளர வேண்டும். ஜன்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. மாம்சக்குரிய மனிதர்கள் உண்டு, ஆவிக்குரிய மனிதர்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அற்புதமாக அப்போஸ்தலன் பவுலானவர் சொல்றார், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களா காரியங்களை வளரவில்லை. ஆகையினால உங்களுக்குள்ள மதபேதங்கள், போராமைகள், எரிச்சல்கள், பகைகள், சண்டைகள், சச்சரிவுகள், நீங்கள் மாம்சத்துக்குரியவைகளே யோசிக்கிறீங்க, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க. ஆகையினால உங்களுக்கு அவங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியாமல் பாலை கொடுக்க நான் முன் வந்திருக்கிறேன். அற்புதமாக கடிந்து கொண்டு புத்தி சொல்லி நம்முடைய நிலைமையை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக உணர்த்துகிற பார்க்க. எனவே நெருக்கப்படுகிறது. ஆகதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களில ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்துமா. மனுஷனிலிருந்து புறப்படுகிறவைகள் களவு, உபச்சாரம், வேசித்தனம், போராமை, வன்கண்ணு, மதியனம், இவைகளெல்லாம் மனுஷனுடைய உள்ளத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும். இங்க பேதுருல சொல்ற 2ஆம் வசனத்துல சகல துர்க்குணம்,
சகலவிதமான கபடம், வஞ்சகங்கள், போராமைகள், சகலவிதமான புறம் கூறுதல், இவைகள் எல்லாம் உலகத்தை விட கிறிஸ்துவனான் தான் அதிகமா இருக்கு. கிறிஸ்துவனை பார்த்தா தான் பயமா இருக்கு. ஆகையினாலதான் B.R. அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களும் நம்முடைய கிறிஸ்து மதத்தை விட்டு அவர் புத்த மதத்தில் போய் சேர்ந்து கொண்டார். அருமையாக நம்முடைய தந்தை, இந்தியாவின் தந்தை காந்தி அடியார்கள், காந்திஜி, இந்த ஐயா கிறிஸ்து பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவர்கிட்ட தூரம் போனது நிறைய பேர் இருக்கிறாங்க. சினிமா துறையில, அரசியல்வாதிகளில, இந்துத்துவம் தலைவர்களுக்கு கூட ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு எல்லாரும் சலீட். பட் கிறிஸ்தவர்கள் என்னால பிடிக்காது. கிறிஸ்தவனாண்ட இருக்கிற போராமை எவனன்னும் கிடையாது. ஒரு போராமை, எரிச்சல், புறம் கூறுதல், போராமை, பலவிதமான இச்சைகள், பலவிதமான ஆசைகள், பலவிதமான கோல் சொல்லுகிற யூதாசன் ஆவிகள் கிறிஸ்துவனான தான் இருக்கிறது. அதனால்தான் பைபிள் நமக்கு கொடுத்து இருக்கிற இதெல்லாம் படிச்சு அவைகள் எல்லாம் விட்டு விடணுமா. போராமை கொள்ளாத. ஏன் போராமை கொள்ற? போராமை, கோபங்கள், எரிச்சல்கள், வன்கண்ணு, திருடு, உபச்சாரம், வேசித்தானம், இச்சைகள், இவைகள் எல்லாம் உனக்கு தான் கேடு தவிர மற்றவங்களுக்காக அல்ல. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். யாக்கோபுல சொன்ன அவன் சகோதரன் மேன்மைப்பட்டால் நீ சந்தோஷப்படு, மேன்மை பாராட்டு. காட் பிளஸ் யூ. உன்னை நான் ஆசீர்வதிக்கணும் சொல்லு. என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது, என் சத்துருக்களுக்காக நான் டெய்லியும் ஜெபம் பண்றேன். என்னிடத்துல நன்மை பெற்று என்னை அடித்தவர்கள் உண்டு, என்னிடத்துல நன்மை பெற்று என்னை பகைத்தவர்கள் உண்டு. என் மூலமாக வாழ்க்கை வாழ்கிறவர்களும் நன்மை பெற்றுக் கொண்டவர்களும் என்னை பகைத்தவர்கள், என்னை தூசித்தவர்கள், என்னை நிந்தித்தவர்கள், அவமானப்படுத்தினவர்கள், அவர்களுக்காக நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். எந்த கோபமும் கிடையாது. பட் என்னோட ரூட் வேற மாத்திட்டேன். அவ்வளவுதான். நல்லவனுக்கு சொல்லாம கொள்ளாம போறதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால மதியாத வீட்டை மெதியாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா நம்முடைய கசப்புகள் இருக்கக்கூடாது, கோபங்கள் இருக்கக்கூடாது, போராமைகள் இருக்கக்கூடாது, எரிச்சல்கள் இருக்கக்கூடாது, புறம் கூறுதல் இருக்கக்கூடாது, சகல கபடங்கள் இருக்கக்கூடாது. அவைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். யாரை குறித்தும் மனசு கஷ்டம் உண்டு. பட் ஆனா அப்படிப்பட்டதான உள்ளம் கிடையாது. ஜெபிக்கிற உள்ளம். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் அப்படி மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகேதான் மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 16 முதல் 22 வசனங்களில ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்த, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற வேண்டும். நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். உபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணவாயாக, உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவைகள் எல்லாம் நான் சிறு வயதிலிருந்து செய்கிறேன். அப்படியானா உன் ஆஸ்தி எல்லாம் விற்று என்னை பின்பற்றுவான். யாத்திராவின் 20ஆம் அதிகாரத்துல அற்புதமான வார்த்தைகள் 1 முதல் 17 வசனங்களை 10 கட்டளைகளை நான் படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனாலும் படிக்கிறான், வாசிக்கிறான், கை கொண்டு இருக்கிறான். பட் அவைகள் படி நடக்கிறானா? இல்லை. அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு பெற்றுக்கொள்ள முடிய வந்தவன் நித்திய ஜீவனை அடையாம போயிட்டான். ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோக ராஜ்யத்துல. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றதை விட ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனை சார்ந்து இருக்கணுமே தவிர ஐஸ்வர்யத்தை சார்ந்து இருக்க கூடாது. எவ்வளவு கோடியானா இருக்கட்டும், அது மேல நம்பிக்கை வைக்க கூடாது. உன் இருதயத்தை தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஊழியர்களாகிய நமக்கும் சில உலகத்தின் பாடங்கள். சில பேர் பாருங்க, ஊழியத்துல கூட நல்லா வளர்ந்து இருப்பான் பாருங்க. குட் லைஃப், குட் சபை, குட் பிளேசஸ்,
நல்ல பெரிய வீடு, நல்ல வண்டி வாகனங்கள், நல்ல குட் லைஃப், த கோல்டன் பேலஸ் தான் சில வாழ்க்கை. இவைகள் எல்லாவற்றையும் ஸ்பான்சர் மூலமாக எல்லாம், அந்த ஸ்பான்சர் கூட ஏன் வருது? ஏதோ ஒரு சபையில ஒரு ஆஃபரிங் எடுத்து ஏழையா இருக்கிற அந்த ஊழியக்காரர் கொடுக்கலாம். ஒரு சபை கட்டின்னு ஊழியம் செய்வார், ஏழைகளுக்கு உதவி செய்வார், ஒரு சாப்பாடு கொடுப்பார், ஒரு புடவை கொடுப்பார், சின்ன பிள்ளைங்களுக்கு புக்ஸ் வாங்கி கொடுப்பார், ஷூ வாங்கி கொடுப்பார், பீஸ் கட்டுவார், பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சில பேர் அனுப்புகிற அந்த அந்த ஆஃபரிங்கை கூட தாங்களே சபை கட்டிக்கொள்ளவும், தாங்களே வீடு கட்டிக்கொள்ள வேண்டும், தாங்களே கார் வாங்க வேண்டும், தாங்களே நகை நட்டு வாங்க வேண்டும், தாங்களே உயர்ந்த மனிதனாக சமுதாயத்தில் இருக்கிறார்கள், மற்றவர்களை கவனிக்காம. இவைகள் எல்லாம் செய்வது தவறு. நீயே வாழணும்னு நினைக்காத, கடைசியில் உனக்கு நரகம் தான் தவிர பரலோகம் அல்ல. ஆகவே தேவன் கொடுக்கிறவைகள் உன்னுடைய ஊழியத்தில் மட்டுமல்லாமல் மற்ற ஊழியத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் வளர்ந்துட்டேன், பெரிய ஆள் ஆயிட்டேன், கடவுள் என்னை ஆசீர்வதித்தார். நெவர். நீ திருடனா இருந்து பெரிய ஆள் ஆயிட்ட. பிசினஸ் பண்ணு, ஓன் பிசினஸ் பண்ணு, பெரிய ஆள் ஆகும். மற்றவங்களை கொள்ளடிச்சு பெரிய ஆள் ஆகாது, மற்றவங்களை ஏமாத்தி பெரிய ஆள் ஆகாது, மற்ற இடத்த திருடி பொய் பேசி பெரிய ஆள் ஆகாது. என் வாழ்க்கையில பொய் மட்டும் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஒருத்தனை ஏமாற்றக்கூடாது, ஒருத்தனை திருடக்கூடாது, ஒருவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவன் தான் கிறிஸ்துவன், அவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை, அவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பொய் பேசுவர்கள் இரண்டாம் மரணமாக்கிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல தள்ளப்படுவார்கள். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். ஆண்டவருடைய வேதம் எச்சரிக்கிறதை பார்க்க எனக்கு அருமையானவில்லை. இந்த நாளில் கூட விசேஷமாக இன்னும் சில காரியங்களை நாம் படித்துக்கொண்டு செபிக்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் எப்படி வளர வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும், ஆவிக்குள்ள வளர்ச்சியாக காணப்பட வேண்டும், ஆத்மாவில வளர வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 பேதுரு புஸ்தகம் 2 பீட்டர் 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2லிருந்து கவனிங்க. 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 8ஆம் வசனம் முதற்கொண்டு. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவர் அறிகிற அறிவில நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக்கும். 3ஆம் வசனம் கண்டினியூஸ். தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினால நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தேவனுக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சடக்கத்தையும், இச்சடக்கத்தோட பொறுமையோடு தேவ பக்தியோடும் சகோதர சிநேகத்தோடும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாகி பெருகினால் பெருக்கும். இவைகள் எல்லாம் பெருக்கும். என்ன பெருக்கும்? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், தேவனுடைய அன்பு, இவைகள் எல்லாம் பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஓட்டாது. எவ்வளவு அற்புதமாக! இவைகள் இல்லாதவன் குருடனா இருக்கிறான், இவைகள் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், இவைகள் இல்லாதவன் பரலோகத்து தகுதி இல்லாதவன், இவைகள் இல்லாதவன் தேவனே அறியாதவன். அவைகளை நமக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களுடைய விசுவாசம் பெருகி இருக்கிறதா? இச்சை அடக்கம், பொறுமை, ஞானம், தேவ பக்தி, பக்தியின் வேஷம் தரித்தவர்களா இன்றைக்கு? பக்தியாக இல்லை, சபைகளை பக்தி குறைவாயிற்று.
புத்தி அதிகமாயிடுச்சு, பக்தி கம்மியாயிடுச்சு. கர்த்தரை பயப்படுகிற பயம் கம்மியாயிடுச்சு. மனுஷன் பயப்படுகிற பயம் தான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? 2ஆம் அதிகாரம். இதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அறிகிற அறிவில வளர்ந்து பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் தப்பிக்கப்பட்டு மீண்டும் அவைகளில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். உபச்சாரத்தை விட்டு வந்துவான், மறுபடியும் சபையில போய் உபச்சாரம் பண்றான். குடியை விட்டு வந்தவன் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட கூட சேர்ந்து வருஷத்துல ஒரு முறை கிறிஸ்துமஸ் வந்தோன்னு தண்ணி அடிக்கிறது, ஜனவரி வந்தா தண்ணி அடிக்கிறது. பொய் பேசுறதுல இருந்து வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பான், மறுபடியும் பொய் பேசி பணக்காரன் ஆகணும்னு ஆசை. நீங்கள் எவைகளில் தப்பித்துக் கொண்டீர்களோ மீண்டும் அவைகளை சிக்கிக் கொண்டான் முன்னிலையும் பின்னிலையும் கேடுள்ளதா இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னுவது போல கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றில பொருளுகிறது போல பழமொழியின்படி உங்களுடைய நிலைமை மாறக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதை கீழ் வசனங்களில் 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவர் அறிகிற அறிவினாலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில வளர வேண்டும். இயேசுவை எந்த அளவுல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? தேவன் எந்த அளவுல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுகிறவனமா எனக்கும் தெரியும் ஐயா இயேசு. இந்த அந்த படத்தில் இருக்கிறார் அவர் தானே, இந்த பைபிள்னு சொல்றாங்களா அவர் தானே. அவர் தான் உன் ரட்சகர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர் தான் தெய்வம். அவர் தான் ரட்சகர். அவருக்காக நான் சாட்சியா வாழுவேன், அவருக்காக நான் வைராக்கியமா வாழுவேன், அவருக்காக நான் பக்தி வைராக்கியமாக ஜீவிப்பேன். அது வாழ்க்கை, அவருக்காக அர்ப்பணிப்பது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கிறிஸ்துக்குள் சத்தியத்தை கொண்டு சத்தியத்துல நாம் வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில சபைகள் வளருவதற்காக ஆண்டவர் சில காரியங்களை கொடுத்தாராம். சபையில என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார் ஊழியத்துல பாருங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகிய கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படிக்கு பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் வளருவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மெய்ப்பர்களாகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகமும் வஞ்சகத்துக்கு ஏதுவானதும் தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலும் அலைகிறது போல அடிபட்டு அலைகிறவளா இராமல் அன்புடன சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருளா இருக்கும்படியாக அப்படி செய்தார். எப்படி செய்தார்? சில ஊழியர்களை எழுப்பினார் ஊழியத்தில். அவர்கள் மூலமாக நம்ம போதனைகளை கேட்டு நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வேர்கொண்டவர்களாக வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆதியாகமம் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ராஜ்யங்களின் தலைவர்களுடைய வளர்ச்சி ஏசாயா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் ராஜ்யத்தினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு தேசங்கள் எப்படி வளர்ந்து இருக்கிறது, அவங்க தேசங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, விஞ்ஞானம் எப்படி இருக்கு, விவசாயம் எப்படி இருக்கு, அறிவியல் எப்படி இருக்கு, வேளாண்மை எப்படி இருக்கு,
மனிதனுடைய வேலைகள் எப்படி இருக்கு? சாப்ட்வேர் வேலைகள் இதிலெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. படிப்புகள் வித்தியாசம், ஆராய்ச்சிகள் வித்தியாசம், வித்தியாசமாக ராஜ்யங்கள் பெருகி இருக்குது. பட் அந்த ராஜ்யத்துல மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். நசரேயன், நசரேயன் என்றால் அவங்களுக்கு அடையாளம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தாடி வளர வேண்டும், தலைமுடி வளர வேண்டும். அவர்கள்தான் நசரேயன். அதாவது ஆண்டவருக்காக அவங்க பிரதிஷ்டை செய்து ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பது. இன்றைக்கு எப்படி நம்ம நாட்டுல கன்னியஸ்திரிகள் இருக்கிறார்களோ, பிரதிஷ்டை பண்ணப்பட்டு கல்யாணம் பண்ணாதபடிக்கு ஊழியத்திற்காகவே அவர்கள் இருக்கிறார்களோ, அவனமாக சிலரை மாத்திரம் தான் ஆண்டவர் வைத்திருந்தார். அப்படி அவைகளிலே சிம்சோன் இருந்தார், லேவி கோத்திரத்தில் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், நசனாக இயேசு இருந்தான், சாமுவேல் இருந்தான். மீண்டும் அவர் திருமணம் செய்து கொண்டதை கூட பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையானவில்லை, இந்த தாடி வளருவது இன்றைக்கு பெரிய வேடிக்கை ஆயிற்று இல்லையா? அன்றைக்கு 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். அன்றைக்கு அந்த அம்மோனின் ராஜாவாகிய நாகாஸ் தாவீதுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த நாகாஸ் இறந்துட்டார். அவனுடைய மகன் ஆகிய ஆனூன் ராஜாவானா. உன் தகப்பன் எனக்கு ஃப்ரெண்டு, உங்க தகப்பனுக்காக நான் நன்றி செலுத்துறேன், உன் தகப்பனுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஆகவே நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி தாவீது ஆட்கள் அனுப்பினால் அவர்கள் என்ன செஞ்சாருங்கன்னா, ஆனூனுடைய தலைவர்கள் மூப்பர்கள் தாவீது உன்னை நலம் விசாரிக்க ஆறுதல் சொல்ல அனுப்பல ஆட்களை வேவு பார்க்க வந்தாங்க, இந்த ராஜ்யத்தை கூட பிடுங்கி கொள்ளுவாங்க. ஆகையினால அவங்கள எப்படி செய்யணும்னா, ஒரு தலை மொட்டை, ஒரு தலை மீச தாடி, ஒரு தலை துணியும் ஒரு பக்கம் எடுத்துட்டு அண்ணாமொனையாக அனுப்புனாங்க. அவர்கள் எரிகோ கோட்டைக்கு வந்த பிற்பாடு அங்கிருந்து ஆட்கள் அனுப்பினாங்க. நாங்க இந்த மாதிரி படுத்தப்பட்டு இருக்கிறோம். அப்போ தாவீது ஆட்கள் அனுப்பி அவங்களுக்கு விசாரிச்சு அந்த முடி வளரலாம், தாடியும் மீசியும் தலைமுடியும் வளரலாம், அங்கேயே இருந்து வந்தாங்களாம். எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. டேய், நீ சொன்னது நிறைவேறிச்சனா நான் ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன்டா அனுவானுங்க. நிறைவேறின பிற்பாடு உடுமச்சான் சும்மா டமாசு சொன்னேன். அப்போ ஊர்ல ஒரு பக்கம் மீசி எடுத்துட்டு நடக்கவே முடியாது பாருங்க, கேலி பண்ணுவாங்க. அது அவமானம், அது தோற்று போனதற்கு அடையாளம். ஆனா தாவீது அங்க வைத்து கொண்டு வந்தார். அதுதான் 2 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ், சாரி கொரிந்தியர்னு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் குரானிக்கல்ஸ் 19ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனத்துல இந்த 2 சம்பவங்களை வாசிக்கிறோம். எனவே அந்த காலத்துல அப்படி இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை யோதாசு காட்டி கொடுத்தான். ஏன்னா எல்லாருமே இயேசு கிறிஸ்து போல இருக்கிறாங்க. தாடி வளர்ந்துருக்கு, மீச வளர்ந்துருக்கு, முடி வளர்ந்துருக்கு. ஆகையனால்தான் இவர் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது, வேற யாராவது பிடிச்சுன்னு போயிடுவாங்க. ஆகவே எனக்கு அருமையானவில்லை, ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்க, இவைகளுக்கு கூட வளராங்க இன்னைக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, டேய் உனக்கு முடிதான் வளர்ந்து இருக்கிற, அறிவு வரலன்னு திட்டுவாங்க பாருங்க. சில வீடுகள் மேல சில புல்லுகள் வளரும், சில செடிகள் வளரும், சில மரங்கள் வளரும். அதெல்லாம் கூட பைபிள்ல ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. எஸ்தர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வீடுகள் மேல வளருகிற அந்த புல்லு, துன்மார்கனுடைய வாழ்க்கை கூட அந்த மாதிரி தான் வளருமா. சேற்றுல இருந்தாலும் செந்தமி பூ மாரி தான் இருக்கணும் நம்ம. ஆனா சிலது வளரும், அர்த்தமில்லாமல் வளரும். நீதிமான்களுடைய பிள்ளைங்க எப்படி, பேர பிள்ளைங்க எப்படி வளருவாங்களா? சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 11:12 நீதிமான் பனைய போல வளருவான், பனைய போல வளருவான். ஏசாயா அதே 144ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல
நீதிமான்களுடைய பிள்ளைங்க வளர்ச்சி அடைவாங்களாம். ஏசாயா 44:4 என்ன வாசிக்கிறோம் என்றால், உங்கள பேர பிள்ளைங்க அலறு செடிகளை போல வளருவார்களாம். சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம் 3 வசனத்துல கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தான் காலத்துல தான் கனிய தந்து இலவுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் சக்சஸ் வாய்க்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 47 அதிகாரம் 12 வசனத்துல அது நீர் ஓரமாக வளரப்படுகிற மரம் மாதந்தோறும் கனி தந்து அது தாட்சி அடையாமல் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 31:14, மலாக்கிய புஸ்தகம் 4 அதிகாரம் 2 வசனத்துல நீங்கள் வளர்ந்து கன்றுகளை போல கொழுத்த கன்றுகளை போல நீங்கள் வளருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்கனுடைய வளர்ச்சி அவனுடைய மரணத்தை குறித்தும், துன்மார்கன் எப்படி வளரான் பாருங்க. 129 சங்கீதம் 6 வசனம், ஏசாயா புஸ்தகம் 37 அதிகாரம் 27 வசனம், 44 அதிகாரம் 14 வசனம், மத்தேயு 13 அதிகாரம் 29 வசனம். துன்மார்கனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது என்றால் காய்ந்து போன நிலைமை, ஒடுங்கி போன நிலைமை. பச்சையா இருக்கும், பட் காய்ந்து போயிடுவான் சீக்கிரமாக. முடித்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு. ஆமானுக்கு யோனா 4 அதிகாரம் 6 வசனத்துல ஆமானுக்கும் செடி ஒரே இரவுல வளர்ந்தது, பூச்சிக்கு கட்டளிட்டார் ஆண்டவர், தின்று விட்டது. ஆனா அதுக்காகவே வருத்தப்பட்டார். யார் என்றால் யோனா தீர்க்கதரிசியானவர். ஆகவே கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6 அதிகாரம் 28 வசனம், மத்தேயு 13 அதிகாரம் 32 வசனம், மார்க் 8 அதிகாரம் 4 அதிகாரம் 8 வசனம், லூக்கா 12 அதிகாரம் 27 வசனத்துல காட்டு புஷ்பங்களை பாருங்கள் எப்படி வளருகிறது. அவைகள் பரமபிதா போஷிக்கிறான், காப்பாற்றுகிறான், வளர்க்கிறான், அவைகளை ஆசீர்வதிக்கிறான். அவைகளை காட்டிலே நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் அருமையாக நமக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு மீண்டும் நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 2 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துல வளரும்படியாக, நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளை போல இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே 1 யோவான் 5 அதிகாரம் 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனம், 1 யோவான் 5 அதிகாரம் 20 வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமா இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்து அறிவோம், பரிசுத்த ஆவியானவர் அறியணும், பிதாவாகி தேவனை அறியணும், வேத வாக்கியங்களை நாம் அறியணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவன் அறிகிற அறிவில வளருவது எப்படி? தேவன் அறிகிற அறிவில வளர்வது எப்படி? தேவனுடைய வார்த்தையில அனுதினமும் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிம்படுத்தணும். ஆவிக்குரிய ஜீவித்துல நம்ம வளர்ந்து ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறலா காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாம மகிம்படட்டும். உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.